இந்த நபரை பேங்க்குள்ள அலோ பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் இவர் கருப்பினத்தை சேர்ந்தவர். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இவர் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிருப்பாரு. ஆனா அந்த பேங்குடைய மேனேஜர் நான் அவரை மீட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அதுக்கு காரணம் அவருடைய கருப்பு தோல் தான். அதனால நம்ம ஹீரோ அவங்களே வந்து நமக்கு மரியாதை தர அளவுக்கு நம்ம பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு நினைச்சுக்கிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவர மாதிரியே கருப்பினத்தை சேர்ந்த ரொம்பவே பணக்கார ரியல் எஸ்டேட் ஓனரோட டைப் வச்சுக்கிட்டு இவரை உள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு சொன்ன அந்த பேங்க் இருக்கிற பில்டிங்கே வாங்குறதுக்காக பிளான் போடுறாரு. அதுக்காக இவரு அந்த பில்டிங் ஓனர் யாருங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை நேரடியா போய் மீட் பண்ணாம அவர் சின்ன வயசுல இருந்து பழகுன அவருடைய வெள்ளக்கார ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவரை வச்சு அந்த பில்டிங் உடைய ஓனர் கிட்ட டீல் பேசி அந்த பேங்க் இருக்கிற பில்டிங்க இவரே வாங்கிக்கிறாரு. இவர் ஏன் இப்படி பண்ணிருப்பாருன்னா, அந்த பில்டிங் உடைய ஓனரும் ஒரு வெள்ளக்காரர் தான். அதனால அவருமே ஒரு கருப்பினத்தவர்னு தெரிஞ்சிருந்தா இந்த பில்டிங்கை கொடுத்திருக்க மாட்டாரு. கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பில்டிங் உடைய ஓனரா அந்த பேங்க்குள்ள வராரு. அவரை பார்த்துட்டு அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா மேனேஜர்ஸும் எந்திரிச்சு நின்னு அவருக்கு மரியாதை கொடுக்கறாங்க.